நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டுல தண்ணி படின காப்பர் பாத்திரம் தான். அது ஒரு பழக்கம்னு நாம நினைச்சாலும், அதுக்குள்ள ஒரு பெரிய ஆரோக்கிய ரகசியம் இருக்கு. ஸோ இந்த பாரம்பரியமான விஷயமான காப்பர்ல தண்ணி வச்சு குடிக்கிறது வந்து முதல் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஸோ நம்ம நார்மலா இந்த கிருமி, பாக்டீரியல் கிருமி, ஃபங்கல் கிருமி இந்த எல்லா கிருமியில வந்து இந்த காப்பருக்குள்ள வச்ச தண்ணி வந்து அவாய்ட் எல்லாத்துலயும் இந்த டிசீஸ் அவாய்ட் பண்ணுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது இருந்து. ரெண்டாவது வந்து நம்ம இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுது. நம்மளோட WBCன்னு சொல்ல ஒயிட் பிளட் செல்ஸ் அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் ATPன்னு சொல்ல எனர்ஜி பூஸ்டரையும் நிறைய ஜாஸ்திப்படுத்துது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கட் ஹெல்த், நம்மளோட குடல் குடல் ஓட்டத்தை சீர்படுத்துது. அதனால நம்மளோட கட்டை வந்து நம்மளோட குடலை வந்து நல்ல ஆரோக்கியமான முறையில வச்சுக்குது. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு மெயினா இருக்க கொலஸ்ட்ரால பிரேக் டவுன் பண்ணுதுங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்க க்ளோயிங்கா வைக்கிறதுக்கு கொலாஜன்ன்ற விஷயம் ஜாஸ்திப்படுத்துதுங்க. ஸோ ஹார்ட் வைஸ்ல பாத்தீங்கன்னா பிபிஎஸ் ரெகுலர் பண்ணுது, வெயிட் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது, ஹார்ட் அட்டாக் வராம அவாய்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய குணநலன்கள் வந்து இந்த காப்பர் பாத்திரத்துல யூஸ் பண்ற தண்ணியை வந்து நம்ம குடிக்கும் போது நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அடுத்த கட்டமா ஸ்டோரேஜ் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 6 to 8 hours அந்த ஓவர் நைட் வந்து தண்ணி வந்து அந்த பாத்திரத்துல இருக்கணும். அப்படி குடிக்கிறது தான் நம்மளுக்கு அந்த காப்பரோட குணநலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. பாத்தீங்கன்னா காப்பர் வெசல்ஸ் வந்து யூஸ்வலா நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால கருப்பு கருப்பா ஆயிடும். ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வாரத்துக்கு 2 டைம் இல்ல 3 டைமாவது நம்ம டேமரன் புளி இல்லைன்னா அந்த லெமன் வச்சு தேய்க்கும் போது இந்த கருப்பு கலர் ஆக்சிடேஷன் படியதை நம்ம அகற்றலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா இதுல இந்த ஸ்டோரேஜ் நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆசிடிக் கண்டென்ட் இருக்கிற மாதிரி விஷயங்கள், டீ அப்புறம் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஆசிடிக் கண்டென்ட் நிறைய இருக்க ஜூசஸ் வந்து இந்த காப்பர்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கூடாது. ஸோ இவ்வளவுதாங்க. இது ஒரு சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் தான். பட் இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கே நம்மள அறியாம நம்ம ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவோம். தேங்க்யூ.